லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து 22 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-1 என சீரீஸில் முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று ஜடேஜா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட, சிராஜ் மற்றும் பும்ரா ஆகிய பவுலர்களும் கூட நல்ல டிஃபென்ஸ் ஆடியும் கூட கடைசியில் இந்தியாவிற்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கிலாந்து பிளேயர்களோடு தேவையில்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசி சுப்மன்கள் வம்பிழுத்ததுதான் இந்த போட்டியில் திருப்பு முனையாக மாறிவிட்டதென சொல்ல வேண்டும். ஏனென்றால் தங்களது சொந்த மண்ணிலேயே வந்து இதுபோல வம்பிழுத்த பட்சத்தில் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இங்கிலாந்து பிளேயர்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று பயங்கர சுறுசுறுப்பாக மாறிவிட்டனர். மேலும் இந்த போட்டியின் தோல்வி குறித்து பேசியுள்ள சுப்மன்கள், இந்த 192 ரன்களை சேசிங் செய்து விடலாம் என்று நான் ரொம்பவும் நம்பிக்கையாக இருந்தேன். 192 ரன்களுக்கு 10 விக்கெட்டை கையில் வைத்திருந்த போது எனக்கு ரொம்பவும் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இங்கிலாந்து அவர்களது அட்டாக்கிங்கான பவுலிங்கை வெளிப்படுத்தியது. டாப் ஆர்டர் பேட்டிங்கில் ஓரிரு 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை போட வேண்டுமென எதிர்பார்த்தோம். ஆனால் அதை எங்களால் செய்ய முடியவில்லை. இங்கிலாந்து பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டது. எனினும் கூட இந்த போட்டியில் நாங்கள் எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையானது எங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் சேசிங் செய்யக்கூடிய டார்கெட் ஆனது பெரிதாக இல்லை. எனவே ஒரு 50 முதல் 60 ரன்கள் பார்ட்னர்ஷிப் ஏதாவது ஒன்று அமைந்தாலே அது இந்த போட்டியில் எங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்று எதிர்பார்த்தோம். ரிஷப் பண்டின் ரன் அவுட் ஆனது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக போய்விட்டது. ஒருவேளை அது மட்டும் நடக்கவில்லை என்றால் முதல் இன்னிங்ஸின் பொழுது நாங்கள் 80 முதல் 100 ரன்களை கூடுதலாக அடித்திருக்கலாம். இந்த லீட் ஆனது எங்களுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கும். இதே போல போட்டியின் 4வது நாளில் கடைசி 1 மணி நேரத்தில் நாங்கள் பேட்டிங் செய்த போது ஒரு பேட்டராக நாங்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக விளையாடி இருக்கலாம். வேகமாக விக்கெட்டுகளை விட்டிருக்க கூடாது. இதே போலத்தான் போட்டியின் 5வது நாளின் ஆரம்பத்திலும் கூட வேகமாக விக்கெட்டுகளை பறிகொடுத்தோம். இந்த 2 தருணத்தில் நாங்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இங்கிலாந்து அவர்களது பவுலிங் திட்டத்தில் தெளிவாக இருந்தது. எனினும் கூட எங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் தான். ஆனால் அதையும் கூட செய்ய முடியாமல் போய்விட்டோம். இப்போது நாங்கள் 2-1 என இந்த சீரீஸில் பின்தங்கி இருந்தாலும் கூட இந்த சீரீஸின் கடைசி 2 போட்டிகளை எதிர்கொள்ள ஆவலாக காத்திருக்கிறோம். குறிப்பாக பும்ரா வருகிற 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவாரா என்பது விரைவில் தெரிய வரும் என்று சுப்மன்கள் பேசியுள்ளார்.